வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கௌப்பி வீடியோ. கௌப்பி ரெசிபி வந்து நிறைய நாட்களாக அப்லோட் பண்ண நேரம் இருக்கையில் இன்றைக்கு வந்து அந்த ரெசிபியை வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த ரெசிபியை வந்து இப்போது எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க. ஒரு கப் ஒயிட் கலர் கௌப்பி எடுத்து நன்றாக கழுவிட்டு நைட் வந்து தண்ணியிலே ஊற போட்டிருந்தேன். இன்றைக்கு நைட்டுக்கு தான் வந்து இந்த கௌப்பியை வந்து நான் மேக் பண்ண போகிறேன். நீங்கள் மார்னிங்கும் மேக் பண்ணலாம். ஆக குறைந்தது ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இந்த கௌப்பியை வந்து ஊற விட்டால் நல்லா. கடலைக்கு மேலே தண்ணீர் நிற்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் சேர்த்து உப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் சிறிதளவு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், ஹெனோலா ஆயில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இப்போ இந்த கடலையை நன்றாக அவித்து எடுக்கிறேன். தண்ணீர் வந்து தானாகவே வற்றி முடியும் மட்டும் கடலையை நீங்கள் அவித்தெடுக்க வேணும். இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி எடுக்க போகிறேன். கடலை நன்றாக அவிந்துட்டார். இப்போ வந்து இந்த கடலையில் வந்து ஒரு ஸ்பைசி சுண்டல் ஒன்று மேக் பண்ண போகிறேன். எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளுகிறேன். நல்லெண்ணெயிலே சமைத்தீர்கள் என்றால் தான் சுவையாக இருப்பார். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, இரண்டையும் ஒன்றாக சேர்த்து 1 நிமிடம் வதங்க விடுகிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 உள்ளிப்பற்கள், கொஞ்சம் ஹரி லீஃப், ரம்ப இலை, கொஞ்சம் செத்தல் மிளகாய், 6 செத்தல் மிளகாய். செத்தல் மிளகாயை சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர். கறி பவுடர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 1 நிமிடம் கிளறி விடுகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 2 நிமிடங்கள் மூடிட்டு குக் பண்ண போகிறேன். 2 நிமிடங்கள் கழித்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பழப்புளி, உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து இன்னும் 1 நிமிடம் குக் பண்ண விடுகிறேன். இப்போ வந்து அவித்து வைத்திருக்கும் கடலையை வந்து சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். கடலை வந்து சேர்த்ததன் பிறகு 5 நிமிடங்களுக்கு கிட்ட கட்டாயம் வந்து குக் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கடலையோடு சேர்த்து குக் பண்ணப்படுவார். இப்போ வந்து மூடி விடுகிறேன் 5 நிமிடங்களுக்கு. 5 நிமிடங்கள் கழித்து கௌப்பியை இப்போது ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. நன்றாக குக் பண்ணப்பட்டு வந்ததன் பிறகு பாதி தேசி புளி சேர்த்ததன் பிறகு நீங்கள் வந்து சாப்பிடலாம். கடலை வகைகள் வந்து சுண்டல் எதுவாக இருந்தாலும் சுட சுட சாப்பிட வேணும். அப்படி சாப்பிடும்போது தேசிக்காய் புளி வந்து உடனே சேர்க்கிறது தான் சரியாக இருப்பார். இப்போ வந்து சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டார். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த ரெசிபியை வந்து சுண்டல்னு சொல்லலாம், கௌப்பின்னு சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் கோல் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ வந்து இந்த கௌப்பியை பாருங்க எப்படி மேக் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த செய்முறை பிடித்திருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். சமைத்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். அதற்கு பிறகு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்காக நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.